திருவண்ணாமலை காந்திநகர் பகுதியில் உள்ள பொன்ராயன் ஹோட்டலில் சாப்பிட்ட உணவில் கண்ணாடி துண்டு கிடந்த நிலையில் அது தொடர்பாக முறையிட்ட வாடிக்கையாளரிடம் உணவக ஊழியர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஸ்பெஷல் வேற இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், மேலும் விவரம். வணக்கம். திருவண்ணாமலை காந்திநகர் பகுதியில் செயல்படக்கூடிய பிரபல தனியார் ஓட்டலில் இன்று மதியம் ஒரு குடும்பத்தோடு வேகோபுரம் தெருவை சேர்ந்த குடும்பத்தினர் அங்கு சென்றிருக்கிறார்கள் உணவு அருந்துவதற்காக. அதில் குழந்தை ஆசையாக கேட்டது என்று கூறி சாம்பார் சாதம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கண்ணாடி துண்டு இருப்பதை குறித்து அந்த ஓட்டல் உரிமையாளர் மற்றும் அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த கண்ணாடி துண்டை அகற்றிவிட்டு அங்கு இருந்த அந்த குடும்பத்தினரிடம் தகாத முறையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் தெரிவிக்கையில் கண்ணாடி துண்டு நாங்கள் ரெகுலராக அந்த கடைக்கு உணவருந்த வருவோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கண்ணாடி துண்டு இருந்ததை நாங்கள் கூறியும் புகார் கூறியும் அதை ஒரு உதாசீனப்படுத்தி அந்த ஊழியர் பேசக்கூடியதை தங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும், குறிப்பாக திருவண்ணாமலைக்கு ஆன்மீக பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இது போன்ற ஒரு சம்பவம் மிகுந்த ஒரு மனவேதனையை அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட வந்தேன். சாம்பார் சாதம் என் பையனுக்கு, ஒயிட் ரைஸு நான் உட்காந்து சாப்பிட்டேன். சாம்பார் சாதம் பெரிய கண்ணாடி, அது எனக்கு சப்ளை பண்ணவர்கிட்ட கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் காமிக்கிறேன். ஒரு நாளுக்கு இஷ்யூக்காக பார்க்காதீங்க, எப்பவுமே சாப்பிட வர ரெகுலர் கஸ்டமரை அவாய்ட் பண்ணாதீங்க, இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குன்னு நான் பாருங்கன்னு காமிச்சிட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க உட்காந்து பேசியிருந்தாங்க. பேசிட்டு வெளியே வரேன். அந்த கண்ணாடி பீஸ் அவங்க எடுத்தது தூக்கின்னு போய் போட்டு நான் அதை பார்க்கலன்னு நினச்சின்னு அவர் உள்ளே இருந்தவரும் என்னை வந்து எங்கடா இப்போ காட்டுறா தரக்குறைவாக பேசினேன். அதுக்காக நானும் தரக்குறைவாக பேசினேன். இதுதான் இஷ்யூ. இதே நான் சாப்பிட்டேன் ஓகே, இது என் பையன் சாப்பிட்டு இருந்தால் அவன் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு இந்த சைட்லேருந்து யாராவது வந்து பார்ப்பாங்களா? ஹோட்டலில் சாப்பிட்ட உணவில் கண்ணாடி துண்டு கிடந்த நிலையில் இது தொடர்பாக முறையிட்ட வாடிக்கையாளர் அளித்த பேட்டியினை தற்போது பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.